கடவுள் நம்மள ரெண்டாவது வாட்டியும் முட்டிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு போல இருக்கு. இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆமா, லக்கிக்கு அவ அம்மாவை காட்டுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியாமே? ட்ரை பண்ணுங்க. லக்கியோட மதர் யாரோ பார்வதின்னு தெரிஞ்சது. எனக்கு அந்த பார்வதி பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க லக்கிக்காக 2-3 தடவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்துட்டு போனாங்களாம். அவங்க இங்க வராம இருந்தா போதும். என்னங்க சொல்றீங்க? லக்கி அவளோட பெத்த அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறாள்ல. அவங்க வந்தா லக்கியை கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல. லக்கி இல்லாம என்னால வாழ முடியாது. அதுவும் உண்மைதாங்க. சரி. ஹலோ, என்ன என் ரூம்குள்ள போற? அது என் ரூம். தெரியும். லக்கி கூட படுக்கிறதுக்காக போறேன். ஒன்னும் தேவையில்லை. லக்கிக்கு இப்ப ஜுரம் குறைஞ்சிருச்சுல, அவ பக்கத்துல நானே படுத்துக்கிறேன். லக்கி என்னதான் படுத்துக்க சொல்றா? இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஜுன்னு பக்கத்துல படுத்துக்கோங்க. அவன் ராத்திரி முழுக்க தூங்காம பேசிக்கிட்டே இருக்கான். அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறது நல்லது தானே. டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து டின்னர் பண்றது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சது. அவங்க சிரிப்பு, சைகை, பேச்சு, ஷப்பா, எனக்கு ஒரு வாய் கூட உள்ள இறங்கல. உங்களுக்கே அப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் ஆண்டி? ஏன் முன்னாடியே அப்பா அம்மா பசங்கன்னு ரத்த சம்பந்தம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, மித்ரா லக்ஷ்மிய கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சானா. அதே மாதிரி மித்ராவும் கதைய கிளைமேக்ஸுக்கு கொண்டு போயிட போறான். இன்னைக்கு கோவில்னு சொல்லியிருக்கான், நாளைக்கு தாஜ்மஹால்னு சொல்லுவான், நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லுவான். மித்ரா ஒன்னு மறந்துட்டு லக்ஷ்மிக்கு நெருக்கமாயிட்டு இருக்கான். ப்ளீஸ் ஆண்டி, அப்படிலாம் பேசாதீங்க, என்னால தாங்கிக்க முடியல. ஆனா நாளைக்கு நடக்க போறது அதுதானே. பாத்தியா, லக்ஷ்மி ஏதோ பெத்த தாய் மாதிரி லக்கிக்கு பாலை எடுத்துட்டு போறா. உண்மையில அவதான் பெத்த தாயின்னு தெரிஞ்சா வேற என்ன பண்ணுவாளோ? இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த பாலை லக்ஷ்மிய குடிக்க வைக்கணும். நான் குடுத்தா அவ குடிப்பாளா? குடிக்க மாட்டான். அதனாலதான் உங்க மருமக ஜானு கிட்ட இந்த பாலை கொடுத்து லக்கி கிட்ட குடுக்க சொல்லுங்க. ஆல்ரெடி லக்ஷ்மி எடுத்துட்டு போன பாலை லக்கி குடிச்சு முடிச்சதுனால இந்த பாலை லக்ஷ்மி குடிச்சிட்டு மயக்கத்துல தூங்கிடுவா. உன் மூளை அருமை மனுஷா. இவ்வளவு குறைஞ்ச டயத்துல இவ்வளவு பெரிய பிளான யோசிச்சுட்ட. என்ன பாராட்டினது போதும். இங்க பாருங்க, உங்க மருமக வரா. இந்த பாலை அவளுக்கு கொடுங்க. ஏய் ஜானு, எனக்கு போதும்மா. சரி, படுத்து தூங்கு. நீங்க இங்க தானே படுத்துக்குவீங்க? உன் பக்கத்திலேயே படுத்துக்கிறேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். அக்கா, என்ன ஜானு, பால் கொண்டு வந்திருக்க? யாருக்கு? லக்கிக்குக்கா. அம்மா கொண்டு வந்தாங்க, நான் அதை குடிச்சு வர முடிச்சிட்டேன் சித்தி. அப்படியா? அப்ப இந்த பாலை என்ன பண்றது? நீ குடிச்சிடு ஜானு. காஃபி டீ கூட நான் குடிச்சிருவேனே தவிர பால் மட்டும் என்னால குடிக்கவே முடியாதுக்கா. நீங்க குடிச்சிருங்கம்மா. நானா? ஆமா, எனக்கு ரத்தம் கொடுத்து நீ வீக் ஆயிட்டல்ல, பாலை குடிச்சா பலம் வரும். ஆமாக்கா, நீயும் ரொம்ப சோர்ந்து போயிருக்க. இந்த பாலை குடிச்சிரு. நான் நல்லா தான் இருக்கேன் ஜானு. பாலை குடிச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, குடிச்சிருங்க. லக்கி தான் சொல்றல்ல, குடிச்சிருக்கா.
மம்மி. ம் தேங்க்யூ ஜானு. ம் குட் நைட் அக்கா. ம் குட் நைட் லக்கி. குட் நைட் சித்தி. குட் நைட். படுத்துக்கோ. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. நம்ம கோயிலுக்கு போனோமா, எந்திரிங்கம்மா. எனக்கு தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் தூங்க விடு லக்கி. அம்மா அம்மா லக்கி, என்ன நீ இன்னும் ரெடியாகவே இல்ல? அம்மா என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க? தெரியல ஜுன்னு, எப்படி எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டறாங்க. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா உங்களை தான் எந்திரிங்கம்மா. அம்மா ஏன் அம்மா எந்திரிக்க மாட்டறாங்க? இப்போ என்ன பண்ணலாம்? கீழே போய் அப்பா கிட்ட சொல்லலாம். ம், என்ன யாரையும் காணோம்? அப்பா அப்பா லக்கி, என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா? அம்மா இன்னும் எந்திரிக்கலப்பா. என்னாச்சுடா? அவங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு தூங்கிட்டு இருக்காங்க. உடம்பு சரியில்லையா? இல்ல மித்ராவோட சேர்ந்து கோவிலுக்கு வர்றது பிடிக்கலையா? 2 நாளா ஜுரத்தோட இருந்த லக்கியை கவனிச்சுக்கிட்டதுனால அக்காவுக்கு சரியான தூக்கமே இல்ல. இதெல்லாம் ஒரு சாக்கா? லக்ஷ்மி இது எல்லாத்தையும் வேணும்னே செய்யறா மித்ரா. வேணும்னு எதுக்கு பண்ண போறாங்க? உண்மையை சொல்லணும்னா நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு அக்காவே மாமாவே கேட்கணும்னு நினைச்சாங்க. நல்லதான் கவர் பண்ற. அப்போ எதுக்காக கேக்கல? அதெல்லாம் பொய் மித்ரா. லக்ஷ்மி எப்பவுமே நீ சொன்ன எதையுமே செஞ்சதில்ல. நீ அவ சொல்றத கேட்கணும்னு நினைக்கிறாளே தவிர நீ சொல்றத அவ கேட்கவே மாட்டா. சேர்மன் ஆயிட்டால, அந்த திமிரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் காட்டணும். யார் பேச்சதான் அவ கேட்டிருக்கா? எல்லாரும் அவ சொன்னதை தான் கேட்கணும்னு நினைப்பா.